ஃபிளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நேற்று வெளியாகியிருக்கும் IPL இந்தியன் பீனல் கோட் படத்தின் விமர்சனத்தை எப்படி இருக்குது என்று பார்ப்போம். எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான படம் என்று இனி எதுவும் புதிதாக வந்துவிடப் போவதில்லை. அதில் ஒன்றுதான் இது என்கிற மாதிரி தான் கதை இருக்கிறது. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸி டிரைவர் குணசேகரன், கிஷோர், டெலிவரி பாய் அன்பு இவங்களை சுற்றித்தான் கதையே. வேலை இழந்த டாக்ஸி டிரைவர் குணசேகரன் கிஷோர் சொந்தமாக கார் வாங்கி ஓட்டுகிறார். அவருடைய மனைவி விருமாண்டி அபிராமி தங்கை மற்றும் மகளுடன் எளிமையாக வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். அவர் கார் விபத்தில் பாதிக்கப்படுகிறது. ஸ்டிக் வைத்து கொண்டுதான் நடக்கிறார். ஸ்டிக் வைத்து கொண்டு நடக்க வேண்டிய நிலை. அது மாதிரி கால் ஊனமாக காரணம் காரில் குறுக்கே வந்த அன்பு TFF வாசன் இவர்தான் காரணம் என்று அவர் மீது கடும் கோபம் கிஷோருக்கு. இதற்கிடையே அரசியல் விவகாரங்கள் வேறு. முதல்வர் ஃபார்ம் ஹவுஸில் உள்ள ஃபைல்ஸை திருட சில ஆட்களை அனுப்புகிறார். அந்த ப்ராசஸில் சர்வசாதாரணமாக சில கொலைகள் நடக்கிறது. போலீஸ் அதிகாரி முத்துக்கருப்பன் ராஜேஷ் என்ற இளைஞர் தான் லஞ்சம் வாங்கியது வீடியோ எடுத்ததாக நினைத்து லாக்அப்பில் வைத்து அந்த இளைஞரை தாக்கி சாகடிக்கிறார். ஆனால் அந்த இளைஞரின் செல்போனில் உள்ள ஒரு அதிரடியான வீடியோவை வைத்து லாக்அப்பில் இருக்கும் முத்துக்கருப்பன் தப்பிக்க முயற்சிக்கிறார். இந்த விஷயத்தில் இதில் எதிலுமே சம்பந்தப்படாத அப்பாவி குணசேகரன் சிக்க வைக்கப்படுகிறார். செய்யாத குற்றத்தை செய்ததாக ஒப்புக்க சொல்லி டார்ச்சர் சித்திரவதை தன் மீது கோபத்தில் இருக்கும் குணசேகரன் கிஷோருக்கு அன்பு TFF வாசன் உதவுவதற்கான சந்தர்ப்பம் வருகிறது. முதலில் அவரின் உதவியை ஏற்க மறுக்கும் குணசேகரன் கிஷோர் அதனால்தான் பல இன்னல்களிலிருந்து மீறுகிறாரா இல்லையா என்பது மீதி கதை. TFF வாசன் யூடியூபராக சமீபத்தில் பலமாக அடிபட்டவர். ஆனால் இதில் எந்த பில்டப்பும் இல்லாமல் பாசிட்டிவான கேரக்டரில் நடித்திருக்கிறார். ஹைவேஸில் பைக்கில் சேசிங் செய்பவர்களுடன் பைக்கில் சென்று கொண்டே அவர் போடும் ஃபைட் நன்றாக இருக்கிறது. கிஷோருக்கு ஷட்டிலான நடிப்பு மிக இல்லாமல் செய்திருக்கிறார். குடும்ப தலைவியாக அபிராமி, அலம்பல் KK நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜான் விஜய் சரியான நடிப்பு தந்திருக்கிறார்கள். கிஷோர் போலீஸ் கஸ்டடியில் தாக்கப்படுவது ரொம்ப அதிகமோ என நினைக்க வைக்கிறது காட்சிகள். போலீஸ் கமிஷனர் ஹரிஸ் பராடியை சொல்லவே வேண்டாம். வில்லத்தனத்தின் உச்சத்திற்கே தொடுவார். இதிலும் அப்படியே. கதை நல்லா இருக்கு. காட்சிகள் அந்த அளவிற்கு எடுத்திருக்கலாமே. நன்றி, வணக்கம்.